பன்னீர்கை கோலப்பா கொடியவனை சீர்த்தருள் வேலப்பா என்று வாழ்வு வந்தவனையும் வருகின்ற வாழ்வினையும் கந்தன் என்று சொல்ல கலந்துமே செந்தில் நகர் பேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் மேற்கொள்ள வானாலும் செல்வமும் மன்னரசும் யார் வேண்டும் தேனார் பூந்தோலை தீவை கடற்றொழில் மீனாய் பிறந்திருக்கும் குடிமுறையில் ஆவினார் சரியான வழிகளை தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நீ கோவிலின் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து என்றும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அதாவது முதல்ல தங்கசாருக்கு நன்றி சொல்லணும். இந்த இப்படிப்பட்ட ஒரு விழா அதே மாதிரி ஒரு சரியான திட்டமிட்டபடி, அதாவது கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த தேதியை என்கிட்ட சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறமையோட கட்டமைப்போட இந்த தர்ம ஸ்தாபனத்தை ஐயப்பனின் பெயரில் நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கங்கள். வெறும் சாப்பிட்றது தூங்குறது செய்யணும் அப்படின்றது தான் வாழ்க்கையோட அடையாளம். இப்போ இந்த சின்ன குழந்தைங்க இப்போவே அதுக்கு தயாராகிறாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த சீசனில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விழா நடக்கும். இந்த 47வது ஆண்டு 50வது ஆண்டு நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இப்போதான் சமீபத்தில் 50வது ஆண்டு இதே மாதிரி ஒரு விழாக்கு நான் என்னோட சொந்த ஊர் மதுக்கூர் போயிருந்தேன். இங்கே அதோட அடையாளமாக அந்த ஃபங்க்ஷனை நடத்தின குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க பிரதிநிதியாக அங்கே இருக்காங்க. அவங்க ரெட்டில்ஸில் இருக்கிறதே அதாவது ஒரு அதிசயமாக இருக்குது. இந்த மதுக்கூருக்கும் ரெட்டில்ஸுக்கும் ஒரு இணைப்பு ஐயப்பன் ஏதோ செஞ்சிருக்கார். அங்கேயும் அந்த ஐயப்பனோட விழாவுக்கு 50வது ஒரு ஆண்டு விழாவுக்கு நான் போனேன். இங்கே 47வது. அது சுத்தமாக தமிழ் தெரிஞ்சு எழுதியிருக்கிறாங்க. 47ன்னு போட்டு ஒரு கோடு போட்டு இம் போட்டுருவாங்க பல பேர். சரியா தமிழ் எழுத தெரிஞ்சாதான் இந்த ஆவணா போட முடியும். அந்த மாதிரி இந்த திட்டமிடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா வேலைகளும் ரொம்ப சரியா ஒரு ஆற்றலோட திறமையோட சீரா நடக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஒரு எளிய வேலையில கூட நாங்கள்லாம் பல திரைப்பட விழாக்களுக்கு செய்யற மாதிரி வண்ண விளக்குகள், அதிலே ஸ்மோக் எஃபெக்ட், இது எல்லாமே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அவர்கள பொருளாதார வசதி ஏற்படுத்தி கொடுத்தா இந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு மாநாடே நடத்திடுவாங்க ஐயப்பன் பேரில். உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும். இதெல்லாம் தான் மகிழ்ச்சி, இதெல்லாம் தான் உற்சாகம், இதெல்லாம் தான் அடுத்த ஒரு ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு ரீசார்ஜ் எனர்ஜி பவர் பூஸ்டர். இந்த குழந்தைங்களுக்கு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. தங்க சார் கேட்டார், சார் இது இவ்வளோ குழந்தைங்க அழகா ஆடுறாங்களே, இது நம்ம நாட்டோட அடையாளம் இல்லையான்னு. உண்மை. இப்போ குச்சிப்புடி நம்ம நாட்டுக்கு அடையாளம் இல்லை, கதக் நம்ம நாட்டுக்கு அடையாளம் இல்லை, மோகினி ஆட்டம் நம்ம நாட்டுக்கு அடையாளம் இல்லை. ஆனால் பரதநாட்டியம் நம்ம நாட்டுக்கான அடையாளம். அது பரதகண்டத்தோட மிகப்பெரிய ஒரு அடையாளம். அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு காலத்தில்
இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய அதாவது ஆசிரியர்கள் குழந்தைங்க முகத்துல எக்ஸ்பிரஷன் வருதோ இல்லையோ சுற்றி இருக்கிற ஆசிரியர்கள் முகத்துல அந்த குழந்தைகள் முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி அந்த டீச்சர்ஸ் மாதிரி அவங்க ஆட வச்சுறாங்க. மிகப்பெரிய ஒரு திறமை இருந்தால்தான் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை உருவாக்க முடியும். பொறுமை, சைட்டுத்தன்மை, அதே மாதிரி அந்த குழந்தை யாராவது பெரியவங்கள்ட்ட வேலை வாங்கலாம், சின்ன பசங்கள்ட்ட வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். நடிக்க வர்றப்ப எவ்வளோ பாடாப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு உண்மையிலேயே மிக திறமைசாலிகள் இந்த எல்லாருமே. அவங்களுக்காக ஒரு நல்ல கரகோஷம் கொடுக்குறோம். யாருக்கு தெரியும் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு? இதில் பல பேர் மிகப்பெரிய பரதநாட்டிய தாரகையா வரலாம், சித்ரா விசேஷன் வரலாம், ஒரு கலாச்சேத்திராவையே நடத்துகிற அளவுக்கு திறமைசாலிகள் இருக்கலாம். நமக்கு தெரியாது. இந்திரா காந்தி கூட உள்ள இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு செடியும் உழைக்கிற போது அதோட வீரியமான தன்மை பின்னாடி என்ன, ஒரு மரம் கனி தரும், காய் தரும், அதோட நிழல் தரும், விழுதுகள் விட்டு வரவங்களை எல்லாம் ஒரு வேடந்தாங்கள் மாதிரி காப்பாற்றும். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறக்க உங்கள் எல்லாரோட சார்பிலையும் என்னுடைய திரையுலகத்தோட சார்பிலையும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயப்படுத்த 2000 ரூபாய் பரிசு கேடைய சீல்டு வாங்கின படம் உதிரிப்பூக்கள்ன்ற படம். அந்த படத்து தயாரிப்பாளர் அந்த படம் நல்லா போனால் நான் எழுதுகிற கவிதைகளை புத்தகமாக போடுறேன்னு நான் ஒன்று சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஐயப்பனை பற்றி எழுதியிருக்கேன் ஒரு 18 பாசுரங்கள், அதை மட்டும் நீங்கள் புத்தகமாக போடுங்கன்னு. அதை ஒத்துக்கிட்டாரு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழா கண்டது. முதல்ல ஐயப்பனை பற்றி 18 பாசுரங்கள் அவர் தங்கசாருக்கு சொன்ன 18 பாசுரங்கள், 18 படிகளுக்காக 18 பாசுரங்கள் இசை பாடல்கள் எழுதி அதை ஒரு புத்தகமாக பாடினேன். அதே மாதிரி நான் பம்பை வழியாக ஒரு தடவை சபரிமலை போயிருக்கேன், பெரிய பாதை வழியாகவும் போயிருக்கேன். அதோட அனுபவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு. உண்மையிலேயே மத நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஐயப்பன். அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் அதே மாதிரி ஒரு பெயரை உச்சரிக்க அதுக்கு சக்தி வரும் அப்படின்றதுக்கு அடையாளம் ஐயப்பன். ஆரம்பத்தில் ஒரு 50 பேர் அப்படியே ஐயப்பானாங்க, 500 பேர் சொன்னாங்க, 5 லட்சம் பேர் சொன்னாங்க, 5 கோடி பேர் சொன்னாங்க. ஒரு இடத்துல நாம் ஒரு பெயரை சொல்ல அதுக்கான வைப்ரேஷன், அதுக்கான சக்தி தானாக கிரியேட் ஆகும். அதை வானத்திலிருந்து ஒரு தேவதை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்படியே ஆகட்டுன்ற மாதிரி அந்த இடமே ஐயப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த பார்டர் எட்ஜை தொட்டாலே அது ஐயப்பன் தான். அது சும்மா அதாவது புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் உள்ளடக்கிய கதைகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனாலும் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர்றப்போ வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நடக்கும். இங்கே இப்போ ஒருத்தர் சொன்னார், எத்தனையோ ஆண்டுகள் கேட்கறதுக்கே வியப்பாக இருந்துச்சு. 50, 60 தாண்டி வருஷக்கணக்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து ஒரே ஒரு முன்னறிவிப்பு மட்டும் சொல்கிறேன். இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஐயப்பன் நம்ம எல்லாரையும் நல்லா வச்சிருக்கிறப்ப இந்த 50வது ஆண்டு நான் இங்கே வருவேன். நம்ம ஒரு மாநாடே நடத்துவோம். கவியரங்கம், பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சி எல்லாமே செய்வோம். நம்ம தங்கசார் இருக்கிறார். இங்கே பல வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாம் இந்த மேடையில் இருக்காங்க. அதனால் நவரத்னங்கள் கொட்டி கிடக்கும் இந்த நல்லுள்ளங்களுக்கு மத்தியில் நான் ரொம்ப தாழ்மையாக உங்களெல்லாம் கேட்டுக்கிறது, எதையாவது சித்தர்களையோ ஆன்மீகத்தையோ கடவுளையோ ஏதாவது ஒன்றை நம்பி அதையே நினைக்க 1% நம்பிக்கை கூட உங்களை வாழ வைக்கும். நன்றி, வணக்கம்.